வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, 2 காஷ்மீர் மிளகாய், சீரகம், தக்காளி பெரிய தக்காளி 2, 4-5 கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு சீக்கிரமாக வச்சிடலாம், 10 நிமிஷம்தான் ஆகும். எல்லாத்தையும் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பிரியாணிக்கு, சைட் டிஷ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். கத்திரிக்காய் சின்னதாக வெட்டி வச்சதெல்லாம் எடுத்து அதிலே போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்ட நல்லா ஒரு விசில் விட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. வதக்கி விடாத அப்படியே வச்சோம்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசம் மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். பக்கத்தில் காலையில் கொடுக்கறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் எதையாவது கொடுத்தா தான் ஒழுங்காக குழந்தைங்க சாப்பிடுது, அப்புறம் ஏமாற்றிட்டுங்க. ஒரு விசில் வந்துடுச்சு, அதை அப்படியே கரண்டிலேயே நல்லா மசித்து விட்டுக்கலாம். காலையில் கொடுக்க ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 12 பாதாம், 2 பேரிச்சம்பழம், ஒரு அக்ரூட்டு, 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றி 4 பேருக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், 2 பேர் வேணாலும் குடிச்சிக்கலாம். குழம்புக்கு ஒரு கடுகு, கருவேப்பிலை தழை போட்டு ஒரு தாளிப்பு போட்டாச்சு. பக்கத்தில் தோசை ஊற்றிட்டு இருக்கேன், அந்த தோசையை எடுத்துக்கலாம். காலையில் குழந்தைங்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக பொரியல், ஒரு தோசை, இந்த தேங்காய் பால் கொடுத்தோம்னா சத்தமில்லாத சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க. மதிய டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு சப்பாத்தி ரோல் செஞ்சிடலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதில் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை வெங்காயமாக வெட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி போட்டு அது மேலே இந்த கலந்து வச்ச கலவையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மயோனஸ் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மதியம் சாப்பிட்டா இருக்கும். பிடிக்காதவங்க விட்டுடலாம். கொஞ்சம் மயோனஸ் போட்டு, கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டு, இந்த வெட்டி வச்ச பச்சை வெங்காயத்தை போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். அதை அப்படியே ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.